هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. வார்த்தைகளில் எல்லாம் சிறந்தது உண்மையும் இறுதியும் உறுதியுமான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாம் அல் குர்ஆன் என்றும் வழிகாட்டுதல்களில் எல்லாம் சிறந்த வழிகாட்டல் நாளை மறுமை நாளில் சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழிகாட்டல் என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதல்கள் என்றும் காரியங்களில் எல்லாம் மிக மிக கெட்ட காரியம் மோசமான காரியம் இந்த புனிதமான மார்க்கத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டித்தரான வணக்க வழிபாடுகளை உருவாக்குவது அப்படியாப்பட்ட எல்லா வணக்க வழிபாடுகளும் மார்க்கத்தில் புதிதாக உட்போத்தப்பட்ட விதஅத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் எல்லாம் இறைவன் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் இறைவனை யாரெல்லாம் மறந்து வாழ்கின்றார்களோ அப்படியான பாவிகளுக்காகவே தயார் செய்து வைத்திருக்கின்ற உலக நெருப்பையும் விட 69 மடங்கு சக்தி வாய்ந்த அந்த நரக நெருப்புக்குள்ளேயே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை விதஅத்துக்களும் அனாச்சாரங்களும் பாவமான காரியங்களும் நிரம்பி வழிந்தோடுகின்ற இந்த காலகட்டத்தில் அச்சமூட்டும் எச்சரிக்கை வாசகமாக முன்வைத்துவிட்டு அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹுடைய அருளும் அன்பும் அவனுடைய கிருபையும் நாளை மறுமை நாளில் நல்லடியார்களுக்கண்டு தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த சுவனமும் எங்கள் மீதும் எங்களை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து வளர்த்து எங்களுடைய கண்களை எல்லாம் விட்டு மறைந்து மன்னரை வாரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஈமானிய பெற்றோர்கள் மீதும் இன்னும் எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் அனைத்து முஸ்லீம்கள் மீதும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்தவர்களே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்லவன் அல்லாஹுவை பயந்து அச்சத்தோடு வாழ்ந்து பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்து கடன் இல்லாத நிலையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களை மரணிக்க செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் துல்ஹிஜ்ஜாவுடைய இறுதி பகுதியில் இருக்கின்றோம். இன்னும் சில நாட்களில் ஒரு 4 அல்லது 5 நாட்களில் இஸ்லாமிய ஒரு மாதமாகின்ற முதலாவது மாதமாகின்ற முஹர்ரம் மாதத்தை நாங்கள் அடைய இருக்கின்றோம். உண்மையிலேயே அல்லாஹுவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட சிறப்பாக்கப்பட்ட மாதத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம். அதே போன்று வருகின்ற முஹர்ரம் மாதமும் அல்லாஹுவினால் சங்கையாக்கப்பட்ட மாதம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதற்கான கண்ணியத்தையும் மதிப்பையும் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை யாஃபாப்படுத்தி கொண்டு அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இருப்பது ஹிஜ்ரி 1447 இறுதி பகுதியில் இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களில் 1448 என்ற அந்த
ஹிஜ்ரி ஆண்டில் நாங்கள் காலடி வைக்க இருக்கின்றோம். பொதுவாகவே இந்த வருடங்கள் புதுப்பிக்கப்படுகின்ற பொழுது நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் பயணமும் புதுப்பிக்கப்படுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நாங்கள் அடிக்கொரு முறை கேள்விப்படுகின்ற ஒன்றுதான் ஹிஜ்ரி வருடம், ஹிஜ்ரி ஆண்டு என்று நாங்கள் கேள்விப்படுகின்றோம். எனவே இந்த ஹிஜ்ரி ஆண்டு எப்படி உருவானது, அதனுடைய வரலாறு என்னவென்பதை சுருக்கமாக இந்த ஹுத்பா உரையின் மூலமாக உங்களுக்கு பதிவிடலாம் என ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஆட்சி செய்கின்றார்கள். நபி அவர்கள் மரணிக்கின்றார்கள். நபி அவர்கள் மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 வருடங்கள் ஆட்சி செய்கின்றார்கள். அவர்களும் மரணிக்கின்றார்கள். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இஸ்லாம் எல்லா இடங்களிலும் பரவத் தொடங்கியது. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் எல்லா இடங்களிலும் ஆரம்பிக்கப்படுகின்றது. இஸ்லாமிய ஆட்சி எல்லா இடங்களிலும் தொடங்குகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி இருக்கின்ற நேரத்தில் நாடு விஸ்தீர்ணப்படுத்தப்படுகின்றன. பிடிபட்ட இஸ்லாமிய நாடெல்லாம் நல்லதொரு அரசாங்கம் அந்த இடத்தில் அமைக்கப்பட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமைக்கு கீழால் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த நேரத்தில் தான் இந்த ஹிஜ்ரி ஒன்றை நாங்கள் உருவாக்குவோம் என்று சஹாபாக்கள் முன்வைக்கின்றார்கள். அதற்கான காரணத்தை பார்க்கின்ற பொழுது பொதுவாக எங்களுக்கு தெரியும், நபிகளாருடைய காலத்திலும் தான், நபிகளாருடைய காலத்துக்கு முன்னைய காலங்களிலும் தான் நாங்கள் எப்படி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று நாட்களுக்கு பேரு வைத்திருந்தோமோ அதே போன்று பேரு வைத்திருந்தார்கள். யௌமுல் இஸ்னைன், யௌமில் அர்பா அப்படி என்று பேரு வைத்திருந்தார்கள். அதே போன்று மாதங்களை பொறுத்த வரைக்கும் மாதங்களும் அல்லாஹ் அல் குர்ஆனில் சில மாதங்களை சொல்லி காட்டுகின்றான். ஷஹ்ரு ரமலான் என்கின்றான். எனவே மாதங்களுக்கும் பேர்கள் இருந்தன. ஆனால் ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் ஆண்டுகளுக்கென்று நிரந்தரமான பேர் இருக்கவில்லை. இப்பொழுது நாங்கள் 2026 என்று சொல்கின்றோம். அதாவது 2026 என்று சொல்லி அவர்கள் ஒரு ஆண்டை குறிப்பாக வைக்கவில்லை. மாற்றமாக அவர்களுடைய காலத்தில் எதுமித பிரபல்யமாக நடந்ததோ அதை வைத்துத்தான் அவர்கள் அந்த ஆண்டை உருவாக்கி கொண்டார்கள். உதாரணமாக சொல்ல போனால் ஆமுல் ஃபீல் என்பார்கள். நபி அவர்கள் ஆமுல் ஃபீல், அதாவது அந்த யானை படைகள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் அவைகள் அப்படி அழிக்கப்பட்டது அது முழு மக்காவுக்கும் தெரியும். எனவே இதமாய் பிரபலியமான நடந்த சம்பவங்களை வைத்துத்தான் இது நடந்து இதற்கு இத்தனை ஆண்டுதான் நடந்தது, இத்தனையாம் ஆண்டுக்கு பிறகுதான் நடந்தது என்று அவர்கள் சொல்வார்கள். நபி அவர்கள் ஆமுல் ஃபீல் நடந்து இத்தனையாம் ஆண்டு பிறந்தார்கள், இன்னார் இத்தனையாவது ஆண்டு மரணித்தார்கள். உதாரணமாக சொல்ல போனால் இப்பொழுது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான் கொரோனா வந்தது. அப்ப கொரோனாவை காரணம் காட்டி அதை மையமாக வைத்து கொரோனாவுக்கு பிறகு நடந்தது, அதுக்கு முன்னுக்கு சுனாமி வந்தது, எனவே சுனாமி அதனை காரணம் காட்டி இது சுனாமிக்கு பிறகு இது வந்தது, அப்படி என்று சொல்லி ஆண்டுகளை அண்டைய காலத்தில் கணக்கீட்டு செய்து கொண்டு இருந்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இஸ்லாமிய ஆட்சி அப்படியே விஸ்தீர்ணப்படுத்தப்படுகின்ற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அரச அங்கீகாரத்தில் இருக்கின்ற அந்த கவர்னர்களுக்கு நீங்கள் ரஜப் மாதத்தில் இந்த வேலையை செய்ய வேண்டும், முஹர்ரம் மாதத்தில் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி கடிதங்கள் அனுப்புவார்கள். அப்ப எங்களுக்கு தெரியும், கடிதங்கள் அனுப்பினு சொன்னால் உடனடியாக போய் சேராது. அன்றைய காலத்தில் இமெயிலோ வாட்ஸ்அப்போ ஒன்றும் இல்லை. அதே போல் வாகன போக்குவரத்து வேகமாக செல்லக்கூடிய வாகனங்களும் இல்லை. அப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பினு சொன்னால் அந்த பொறுப்பாளிகளுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வரும். அமீருல் மூமினுடைய ஒரு கட்டளை ஒன்று வந்திருக்கின்றது, இதனை நாங்கள் இந்த வருடம் செய்ய வேண்டுமா அல்லது அடுத்த வருடம் செய்ய வேண்டுமா, அடுத்த ரஜப் மாதத்தில் செய்ய வேண்டுமா என்று அவர்கள் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகுவார்கள், அவர்கள் தடமாறுவார்கள். எனவே சில கவர்னர்கள் என்ன செய்கின்றார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் அனுப்புகின்றார்கள். நீங்கள் இப்படி ரஜப் மாதத்தில் செய்ய வேண்டும் என்று நீங்க கடிதம் அனுப்புறீங்க, ஆனா எங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த ரஜபுலையா அல்லது அடுத்த ரஜபுலையா எங்களுக்கு தடமாட்டமா
அவசியமாக இருக்கின்றது. நாங்கள் இதற்கு ஒரு ஆண்டொன்றை நாங்கள் நிர்ணயித்து இஸ்லாமிய ஆண்டை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று பலர் ஆலோசனை செய்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கியமான சஹாபாக்களை அழைத்து இந்த விடயத்தை கலந்து ஆலோசிக்கின்றார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு விதமான கருத்தை சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க, நபி அவங்களோட பிறப்பு இந்த உலகத்துக்கு மிக முக்கியமான ஒன்று, எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. எனவே நபிகளாருடைய பிறப்பை வைத்து நாங்கள் என்ன செய்வோம், நாங்க ஆண்டை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, இல்லை, நாங்க நபி அவர்கள் மரணித்தார்கள், அந்த ஆண்டை வைத்து நபிகளாருடைய மரணத்துக்கு பிறகு என்று நாங்க இந்த ஆண்டு கலண்டர்களை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொல்றாங்க. அந்த மஷூராவும் அந்த இடத்தில் இடப்படவில்லை. இப்படி பல மஷூராக்களை வைக்கிறாங்க. இன்னும் சிலர் சொல்றாங்க, ஃபத்ஹு மக்கா என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றி. எனவே அந்த வெற்றியை நாங்கள் மையமாக வைத்து பக்குவமத்தா மக்காவுக்கு பிறகு என்ற ஆண்டை நாங்கள் உருவாக்குவோம் என்று இப்படி பலரும் பலவிதமான ஆலோசனைகளை செல்ல, அந்த இடத்தில் ஒரு சஹாபி சொல்றாரு, நபிகளாருடைய ஒரு முக்கியமான ஒரு பயணம்தான் இந்த இஸ்லாமிய உம்மத்து, இந்த இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்த ஒரு முக்கியமான நபிகளாருடைய பயணம்தான் இந்த ஹிஜ்ரத் பயணம். இந்த ஹிஜ்ரத் பயணத்தை மையமாக வைத்து நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் ஆண்டு கலண்டர்களை உருவாக்குவோம் என்று ஒரு ஆலோசனை முன்வைக்கப்படுகின்றது. அந்த ஆலோசனை எல்லோருடைய ஏகோபித்த கருத்தாக முன்வைக்கப்பட்டு மொழியப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் மறுமை வரைக்கும் அந்த ஆண்டு ஹிஜ்ரி ஆண்டு அந்த அடிப்படையில் தான் இந்த உலகம் இஸ்லாமிய முறைப்படி செல்லும் என்பதை நாங்கள் ஆரம்பமாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இது எப்பொழுது இந்த ஆண்டு உருவாக்கப்படுகின்றது என்று சொன்னால், ஹிஜ்ரி ஆண்டு எப்பொழுது உருவாக்கப்படுகின்றது என்று சொன்னால், நபி அவர்கள் ஹிஜ்ரத் வந்ததுக்கு பிறகு, மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் என்றால் என்ன, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த ஊராகிய மக்காவில் இருந்து தன்னுடைய அனைத்தையும் இழந்து மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி, ஏகத்துவம் வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய கலிமா ஓங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மதீனாவுக்கு வந்த பயணம் தான் ஹிஜ்ரத் பயணம். அன்பார்ந்தவர்களே, எனவே நபிகளாருடைய அந்த ஹிஜ்ரத் பயணத்துக்கு பிறகு சுமாராக 17 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த ஆலோசனை முன்வைக்கப்படுகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆலோசனையை, இந்த ஹிஜ்ரி ஆண்டை எப்பொழுது உருவாக்குகின்றார்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 17 தான் இதை உருவாக்குறாங்க. அன்பார்ந்தவர்களே, எனவே இதை நாங்கள் ஆரம்பமாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே ஹிஜ்ரி ஆண்டு நபிகளாருடைய பிறப்பையும் தாண்டி, இந்த ஃபத்ஹு மக்காவையும் தாண்டி, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பையும் தாண்டி ஹிஜ்ரி ஆண்டில் கணக்கு, இந்த ஆண்டு கணக்கு உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு இஸ்லாமிய உம்மத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, ஒவ்வொரு இஸ்லாமியரும் அதனை எந்த அளவுக்கு ஆழமாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் நடந்த அட்டாட்சிகள் என்ன, நபிகளாருக்கு நடந்த அட்டாட்சிகள், நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் நடந்த அற்புதங்கள் என்ன என்பதை நாங்கள் சுருக்கமாக விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாராக 13 ஆண்டு காலம் மக்காவில தஅவா செய்றாங்க. சாதாரணமான தஅவா அல்ல, சாதாரணமான பிரச்சாரம் அல்ல. பல கஷ்டங்களை எதிர்நோக்குறாங்க, பல துன்பங்களை எதிர்நோக்குறாங்க. ஏச்சாலும் பேச்சாலும் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்துக்கும் உடம்புக்கும் பல காயங்களை அந்த காபிர்கள் கொடுத்து கொண்டிருந்தாங்க. அன்பார்ந்தவர்களே, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கஷ்டங்களை எதிர்நோக்கின நேரத்தில் நபி அவர்கள் பார்க்கிறாங்க, மக்காவை தாண்டி நாங்க எங்கேயாவது வேறு இடங்களுக்கு போய் தஅவா பிரச்சாரம் செய்வோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுவோம், அந்த மக்களாவது ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி சிலரை ஹபஷாவுக்கு அனுப்புறாங்க. ஹிஜ்ரத் பயணம் ஹபஷாவுக்கு அனுப்புறாங்க. அங்க போய் நீங்க இஸ்லாத்தை சொல்லுங்கன்னு சொல்லி நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போறாங்க, தாயிஃபுக்கு போறாங்க. தாயிஃபுக்கு போனால் நபிகளாருக்கு வந்த பதில் என்ன தெரியுமா, அந்த நாட்டு மக்கள் அனைவரும் சேர்ந்து, சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரத்தம் வடிகின்ற அளவுக்கு நபிகளாருக்கு கல்லாலும் பொல்லாலும் அடிக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விதமான கஷ்டங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான், அதாவது ஹஜ்ஜிக்கு வருகின்றார்கள். மதீனாவில் இருந்த ஒரு சிலர் அவர்களோடு இஸ்லாத்தை பேசுறாங்க. இஸ்லாத்தை பேசி அவங்களுக்கு இஸ்லாத்தை விளங்க வைக்கிறாங்க. அந்த மக்கள் மக்கத்து காஃபிர்களை விட வேகமாக அவர்களுடைய உள்ளத்துக்கு இஸ்லாம் போய் சேருகின்றது. அல்லாஹு
தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, எனவே அந்த இடத்தில் ஒரு உடன்படிக்கை ஒன்று நடக்கின்றது. நபி அவர்கள் சொல்கின்றார்கள், எனது சிலர் இருக்கின்றார்கள், அவர்களை நான் உங்களுடைய ஊருக்கு நான் அனுப்புகின்றேன். அவர்கள் அங்கு இஸ்லாத்தை சொல்லித் தருவார்கள், குர்ஆனை சொல்லித் தருவார்கள், மார்க்கத்தை சொல்லித் தருவார்கள் என்று. அன்பார்ந்தவர்களே, எனவே நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தை புதிதாக ஏற்று வருகின்றார்களோ, அவர்களை அப்படியே ஒரு சிலரை மதீனாவுக்கு அனுப்பி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது மதீனாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா அந்த மதீனா மண்ணில் மிக பெரும் ஒரு இந்த இஸ்லாமிய வளர்ச்சியை கொடுத்தான். மதீனா மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவில் இஸ்லாம் வளர ஆரம்பிக்கின்றது. அதே போன்று ஆங்காங்கே மக்காவுக்கு வெளியிலேயும் இஸ்லாம் வளர ஆரம்பிக்கின்றது. இது கேள்விப்படுகின்றது குறைஷி காபிர்களுக்கு. அவர்கள் பார்க்கிறாங்க, முகம்மதை இப்படியே விட்டு வைத்தால் ஒரு நாளில் இந்த மக்காவையும் நாங்கள் கொடுக்கவாகும் முகம்மதுக்கு. இந்த மக்காவில் இருக்கின்ற லாத்து உஸ்ஸாக்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு ஓரிரை கொள்கை அல்லாவை மாத்திரம் வணங்குகின்ற மக்காவாக இந்த மக்கா மாறிவிடும் என்று அவர்கள் பயப்படுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே எல்லோரும் அவர்கள் ஒன்று சேருகின்றார்கள். என்ன தெரியுமா? இந்த முகம்மதுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி. எனவே அந்த மக்காவில் இருக்கின்ற முக்கியமான கோத்திரங்கள் 15க்கும் அதிகமான கோத்திரங்களில் ஒவ்வொருவரை அழைக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், யாராவது ஒருவர் முகம்மதுக்கு ஏதாவது செய்துவிட்டால் அவருடைய குடும்பம் பழிவாங்கப்படும், அல்லது அவருடைய கோத்திரம் பழிவாங்கப்படும், அல்லது அவர் பழிவாங்கப்படும். ஆனால் எல்லோரும் சேர்ந்து இந்த முகம்மதை எதிர்த்தால் அல்லது கொண்டால் எல்லோருக்கும் அந்த பழிவாங்கல் நடக்காது என்று ஒரு தந்திரம் ஒன்றை அவர்கள் முன்வைத்து எல்லோருக்கும் எல்லா கோத்திரங்களுக்கும் அழைப்பை கொடுக்கிறாங்க. இந்த இடத்துல தாருன் நதுவா வரலாற்றில் பதியப்பட்டிருக்கின்றது. இந்த தாருன் நதுவால ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது, ஒரு உரையாடல் ஒன்று இருக்கின்றது. ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் முக்கியமான ஒவ்வொருவர் வர வேண்டும் என்று சொல்லி அந்த நாள் அப்படியே நிர்ணயிக்கப்பட்ட அந்த நாளும் வருகின்றது. எல்லோரும் ஒன்று கூடுகின்றார்கள். நஜித் பிரதேசத்திலிருந்து ஒருவர் வருகின்றார். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அவன் வந்தது மனித ரூபத்தில் வந்த ஒரு ஷைத்தான். அன்பார்ந்தவர்களே, எனவே மீட்டிங் நடக்கின்றது. எல்லோரும் ஒரு கருத்தை சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க, முகம்மதை நாங்க என்ன செய்வோம், அப்படியே கட்டி போட்டு அவரை வருடக்கணக்காக சிறை பிடிப்போம் என்று. அந்த கருத்து எடுபடவில்லை. இன்னும் சிலர் சொல்றாங்க, முகம்மது நாங்க நாடு கடத்துவோம், வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வருவோம். அதுவும் நடக்கல. சொல்றாங்க, அவரை வேற எங்கேயாவது கொண்டு போனா அங்கு இஸ்லாத்தை வளர்ப்பாது, இஸ்லாத்தை சொல்லிக் கொடுப்பாது. அதுக்கு பிறகு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆலோசனையை செல்ல, நஜித் பிரதேசத்திலிருந்து வந்தானே ஷைத்தான், அவன் தான் ஒரு ஆலோசனை என்று சொல்றான். இப்ப எல்லோரும் தானே நாங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். ஒரு கோத்திரம் 2 கோத்திரம் அல்ல, நாங்கள் 15 கோத்திரங்களுக்கு மேல நாங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். எனவே நாங்கள் என்ன செய்வோம், முகம்மதை கொண்டுடுவோம். முகம்மதை கொண்டு தான் இந்த இஸ்லாம் அப்படியே வளராது. அந்த ஆலோசனை பெரியோர் ஆலோசனையாக முன்வைக்கப்பட்டு அந்த ஆலோசனை தான் அந்த இடத்தில் தீர்மானமாக எடுக்கப்படுகின்றது, முகம்மதை கொல்லுவோம் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, இந்த உரையாடலை, இந்த நிலைமையை பார்த்து கொண்டிருக்கின்றான் 7 வானங்களுக்கு அப்பாலிருந்து அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்று முடியாது, யாருடைய பேச்சும் அல்லாஹ்வுக்கு விழாது. அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கின்றான் நாங்கள் பேசுகின்றவற்றை எல்லாம். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த நபியை பாதுகாப்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் வாக்கு தந்திருக்கின்றான். இந்த முகம்மது நபியை எவ்வளவு பெரிய அபூ ஜஹில், உத்பா, ஷைபா போன்ற மிக பெரும் விரோதிகளிலிருந்து பாதுகாத்த அல்லாஹ், மிக பெரும் யுத்தங்களில் இருந்து பாதுகாத்த அல்லாஹ் இந்த நபியை பாதுகாக்காமல் இருப்பான? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா பூரணமான முறையில் பாதுகாத்தான். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உடனே வஹி அனுப்புகின்றான். சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயம் 30வது வசனம் வீட்டில போய் பாருங்க அன்பார்ந்தவர்களே. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஇத் யம்குரு பிகல்லதீன கஃபரூ லியுஸ்பிதூக அவ் யக்துலூக அவ் யுக்ரிஜூக். நபியே நாயகமே, இப்படி ஒரு மஷூரா ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களை கொல்ல போறாங்க, அல்லது நாடு கடத்த போறாங்க, அல்லது சிறை பிடிக்க போறாங்க. அல்லாஹ் சூஷாமா சொல்ற, நபியே உங்களை கொல்வதற்கான முயற்சி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்க அவசரமா எங்க போங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போங்க.
வயம்குரூன வயம்குருல்லாஹ். அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகிறான் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தன்மை. அல்லாஹ்வை யாரெல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்களோ அவர்களை அல்லாஹ் எப்படி பாதுகாக்கின்றான் என்பதை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், அவர்களும் திட்டம் தீட்டுகின்றார்கள், அல்லாஹ்வும் திட்டம் தீட்டுகின்றான். இந்த முஹம்மதை, இந்த நபியை கொல்வதற்காக வேண்டி அவர்கள் திட்டம் தீட்டுகின்றார்கள். இந்த முஹம்மதை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் திட்டம் தீட்டுகின்றான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன். திட்டம் தீட்டுவதில் அல்லாஹ் தான் அவர்களை விட மிகச் சிறந்தவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரவாகின்றது. நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் போய் சொல்கின்றார்கள், நாங்கள் அவசரமாக மதீனாவை நோக்கி செல்ல வேண்டும். அவர்களும் தயாராகின்றார்கள். அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப இரவோடு இரவாக காபிர்கள் அனைவரும் வந்து நபிகளாருடைய அந்த வீட்டை சுற்றி வளைக்கின்றார்கள். நபி அவர்களுடைய வீடு எப்படி? எலும்பினா தலை முட்டுகின்ற ஓலை குடிசை. அந்த அளவுக்கு அவங்களோட வீட்டு கூற பணிவாக இருக்கும். நபி அவர்கள் தொழுதால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தூங்க முடியாமல் இருக்கும், இடம் போதாது இருக்கும். அந்த அளவுக்கு சிறிய ஒரு ஓலை குடிசை. அன்பார்ந்தவர்களே, அந்த ஓலை குடிசையை எல்லா காபிர்களும் மக்கத்தில் இருக்கின்ற குறைஷி எல்லா, அதாவது கோத்திரங்களிலும் வந்து நபி அவர்களை அந்த வீட்டை சுற்றி வளைத்து நிற்கின்றார்கள். முஹம்மது வெளியேறினால் நாங்கள் கொல்லுவோம் என்று, நாங்கள் கொல்லுவோம். எல்லோரும் நுணுக்கமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஓலை குடிசையை. எந்த ஒரு எறும்புக்கும் உள்ளே போக முடியாமல், எந்த ஒரு எறும்பும் வெளியே வர முடியாமல் அவர்களுடைய நுணுக்கமான பார்வை. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நபி அவர்களை அல்லாஹ் வெளியேற்றுகின்றான், பாதுகாப்பாக வெளியேற்றுகின்றான். அவர்களுடைய கண்ணுக்கு திரையை போடுகின்றான். அவர்கள் நேராக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். முஹம்மதை கொல்வதற்காக வேண்டிதான் எல்லோரும் கொல்லோலும் வாளாலும் இருக்கின்றார்கள், வாளை உருவிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் தான் கொல்லுவேன், நான் தான் கொல்வேன் என்று. அப்படி இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அல்லாஹுடைய நபி அல்லவா, அல்லாஹ் பாதுகாப்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் வாக்கு தந்தவன் அல்லவா, அந்த நபியை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, ஒருவருக்கும் தெரியாமல், ஒருவரும் காணாத முறையில் அல்லாஹ் அந்த இடத்திலிருந்து வெளியேற்றுகின்ற நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர்கள் காணவில்லை, பார்த்து கொண்டும் இவர்கள் காணவில்லை, அல்லாஹ் மறைக்கின்றான். இவர்களும் பார்க்கிறாங்க, காலையாகின்றது, என்னன்னா முகமது வரல. சுபஹு அதான் சொல்லி முகமது வெளியேறல வீட்டிலிருந்து. ஆனா யாரோ உறங்கிக் கொண்டிருக்கின்றதை போன்று தெரிகின்றது. அப்படியே இவர்கள் வீட்டு கதவை அப்படியே தள்ளி கொண்டு போய் பார்க்கிறாங்க, யாரோ உறங்கிக் கொண்டிருக்கிறாங்க. இவர்கள் நம்புறாங்க முஹம்மது தான் என்று. போர்வை இழுத்து பார்த்த அந்த இடத்துல முஹம்மது இருக்கல்ல, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய செட்டப்பை பாருங்க அன்பார்ந்தவர்களே. அதுக்கு பிறகு நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே மதீனாவை நோக்கி போக ஆரம்பிக்கின்றார்கள். இங்கோ எல்லாம் பதட்டம். முஹம்மத காணல்ல, முஹம்மத காணல்ல. எல்லா இடத்திலும் தேடுமாறு கட்டளையிடப்படுகின்றது. எல்லா இடத்திலும் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடப்படுகின்றது. நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு ஆட்சியாளர் அல்லவா. நபி அவர்கள் அதற்கான திறமையை பெற்றிருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, மதீனா, மக்காவிலிருந்து மதீனா கிழக்கை நோக்கி இருக்கின்றது. கிழக்கை நோக்கி போகாமல் நபி அவர்கள் மேற்கை நோக்கி தெற்கை நோக்கி போகிறாங்க. தெற்கை நோக்கித்தான் சௌர் குகை இருக்கின்றது. சுமாராக மக்காவிலிருந்து ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட தூரத்தில் தான் சௌர் குகை இருக்கின்றது. கொஞ்சம் தூரம் ஏற வேண்டும். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க? எப்படியும் என்னை மதீனாவை நோக்கித்தான் நான் போறேன், இவருக்கு தெரியும், என்னை திரட்டி வருவாங்க. எனவே அந்த பாதையை நபி அவர்கள் தேர்ந்தெடுக்காமல் சௌர் குகையை நபி அவர்கள் மதீனாவிலிருந்து, அதாவது சௌர் குகையை நபி அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மக்கா காபிர்கள் தேடி பார்க்கிறாங்க, எங்கேயும் நபி அவர்கள் இல்லை. எதிரியாக ஒரு கட்டளை ஒன்றை விடுகின்றார்கள். என்ன தெரியுமா? யார் முஹம்மதுடைய தலையை கொண்டு வருகின்றாரோ, யார் முஹம்மதுடைய தலையை கொண்டு வருகின்றாரோ அவருக்கு 100 தரமான ஒட்டகங்கள் கிஃப்டாக கொடுக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். யாருதான் அன்பார்ந்தவர்களை இதற்கு இணங்க மாட்டாங்க? தேடுகின்றவர்கள் இன்னும் தேட ஆரம்பித்து விட்டார்கள் இரவு பகலாக.
100 ஒட்டகம் என்பது இன்றைய காலத்தில் நாங்கள் சொல்ல போன ஒரு 100 கார். சுப்ஹானல்லாஹ், ஒரு 100 கார் உங்களுக்கு தாரேன், இந்த வேலையை செய்யுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும் என்பாந்தவர்களே? எல்லோரும் தேட்ட ஆரம்பிக்கின்றார்கள். சந்து கொண்டு எல்லா இடத்துலையும் தேட்டுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கின்றவன், பாதுகாவலன் அல்லவா? இவங்க சோர் குகைக்குள்ள போய் அடைகிறாங்க. அன்பார்ந்தவர்களே, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோர் குகைக்குள்ள அடைஞ்சாலும் அவர்கள் சாப்பாடு 3 நாள் தங்குறாங்க. சாப்பாட்டுக்கான ஏற்பாடையும் செய்கிறாங்க. அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள், அவங்க தான் இடையிடையா போய் யாருக்கும் தெரியாம சாப்பாட்டை கொடுத்துட்டு வருவாங்க. அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு மகன் ஒன்று இருக்கிறாரு. அவருக்கு கொடுத்த பொறுப்பு என்ன தெரியுமா? மக்கால என்ன நடக்குது இந்த தகவல் எங்களுக்கு கொண்டு வந்து தரணும், அது அவட்ட பொறுப்பு. அவர் இடையிடையா வந்து யாருக்கும் தெரியாம ராசியமா சொல்லிட்டு போவாரு, இன்னும் இப்படித்தான் தேடிக்கொண்டிருக்கிறாங்க, இன்னும் இந்த இடத்துல தேடுறாங்க. அந்த தகவலை கொடுப்பதற்கும் நபி அவங்க ஒருத்தரை பொறுப்பாக நியமித்தாங்க. இன்னொருவரை பொறுப்பாக நியமித்தாங்க. தெரியுமா? நீங்கள் தான் நாங்க இந்த நாள் நாங்க எங்க போறோம்? சௌர் குகையிலிருந்து மதீனாவை நோக்கி போறோம். இந்த நாள் இந்த நேரம் எங்களுக்கு நீங்க 2 ஒட்டகங்களை கொண்டு வந்து தர வேண்டும். இன்னொருவரை பொறுப்பாக சாட்டினார்கள். இப்படியான ஒரு தந்திரமான முறையில் தான் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள், காஃபிர்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்கள் சௌர் குகையில் இருக்கின்றார்கள். காஃபிர்கள் தேடி 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 வந்து சௌர் குகைக்கு வந்துட்டாங்க. சோர் குகைக்குள்ள நபி அவங்க இருக்கிறாங்க. சோர் குகைக்கு மேலால் காஃபிர்கள் அங்கும் இங்கும் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் கால கீழே அப்படியே காலை பார்த்தாலும் நபி அவங்க விளங்கிடும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கிவிடும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பயம் ஏற்பட்டு விடுகின்றது. அன்பார்ந்தவர்கள், யாருக்குத்தான் பயம் ஏற்படாமல் இருக்கும்? 100 ஒட்டகம் அல்லவா, யாரு தான் விடுவாங்க? கண்டா யார் விடுவாங்க? அன்பார்ந்தவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலைப்படுறாங்க. நபி அவங்களை வந்து விட்டாங்க, நாங்க 2 பேரும் தான் இருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனின் அழகாக சொல்லி காட்டுகின்றான். நபி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. சூரத்து தௌபா போய் பிரட்டி பாட்டுங்க. 40வது வசனத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அழகாக சொல்லி காட்டுகின்றான். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. நபி அவர்களுடைய தவக்குல பாருங்க அன்பார்ந்தவர்களே. அபூபக்கரே பயப்பட வேண்டாம், அபூபக்கரே பயப்பட வேண்டாம், நானும் நீங்களும் இருவர் மாத்திரமல்ல இருக்குது, எங்களோட 3வதாக அல்லாஹ் இருக்கின்றான் என்ற மன தைரியத்தை நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்கள், அவர்களும் தேடி பார்க்கிறாங்க, அங்கும் இங்கும் பார்க்கிறாங்க. அவர்கள் போய்விட்டார்கள். இப்படியாக நபி அவர்கள் அந்த சோர் குகையில் தங்கிக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு நபி அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது நபி அவர்களுடைய முகத்தில் தண்ணீர் துளி விழுகின்றது. நபி அவர்கள் திடீரென்று முழிச்சு பார்க்கிறாங்க. பார்த்தா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க. நபி அவங்க கேட்கிறாங்க, அபூபக்கரே எதற்காக வேண்டி நீங்க கண்கலங்குறீங்க, எதற்காக வேண்டி அழுகிறீங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை ஏதோ ஒன்று சீண்டி விட்டது, கொத்தி விட்டது, கடித்து விட்டது, ஏதோ ஒரு விஷஜந்து என்னை கொத்தி விட்டது. அந்த நோவு தாங்க முடியாமல் தான் என்னுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வருகின்றது. நபி அவங்க சொன்னாங்க, என்னை எழுப்பிக்கலாம் தானே? அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மடியில நீங்க நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறீங்க, அந்த தூக்கத்தை கலைப்பதற்கு எப்படி எனக்கு மனம் வரும்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள் எந்த அளவுக்கு பாசமாக நேசமாக இருந்தார்கள் என்று சொல்லி. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதீனாவை நோக்கி அப்படியே புறப்பட ஆரம்பித்தாங்க. அதற்கிடையில் பலவிதமான அத்தாட்சிகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டினான். அன்பார்ந்தவர்களே, இப்படி தேடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் காஃபிர்கள் எல்லாம் கூடி கூடி பேசிக் கொண்டிருக்கிறாங்க. எங்கு தேடியும் இவர்கள் அகப்படவில்லையே, காணவில்லையே அப்படின்னு சொல்லி. இவர்கள் 2 பேரும் போற தொத்தர் காண்றாரு. இப்படி பேசிக்கொண்டிருக்கிற இடத்துல போய் சொல்றாரு, இப்படி 2 பேரை கண்டேன், இவங்களோ தெரியா, சந்தேகமாக இருக்கிறேன்னு சொல்றாங்க. அப்பொழுது இந்த சுராக்கா என்கின்றவன் அவன் பார்க்கிறான், இவங்களுக்கு இந்த திசையை மாற்ற வேண்டும், இவங்களோட சிந்தனை இந்த இடத்துல எடுக்க வேணும். எல்லோரும் போனா ஒருத்தருக்கும் ஒட்டகம் கிடைச்சாரு, எனக்குத்தான் 100 ஒட்டகம் வேணும் என்று சொல்லி அவன் என்ன தெரியுமா சொல்றான்? அது போதர் அவங்கள் அழிக்கும், அவங்க எப்பொழுதும் மதீனா பேச்சு சேர்ந்தாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அவங்க அனுப்பிட்டு இவர் என்ன செய்யறாரு? இவருடைய ஒட்டகத்தை வேகமாக போகக்கூடிய குதிரையையும் பெரிய ஒரு வாளனையும் எடுத்துக்கொண்டு அவர் சென்னை திசையை நோக்கி போறாரு. வைத்துக்கொண்டு இருக்கிற நேரத்தில்
நபிகளாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்படியே கண்ணுக்கு விளங்கி தூரத்தில் இருக்கிறாங்க. குதிரை வேகமாக வருது. அந்த சத்தத்தை அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்து விடுறாங்க. நபி அவங்கள்ட்ட சொல்றாங்க, வாளை உருக்கி கொண்டு ஒருவன் வேகமாக வந்து கொண்டிருக்கிறான் எங்களை கொல்வதற்காக வேண்டி. அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்னாங்க, அபூபக்கரே பதட்டப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். எங்கள் இருவரையும் பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் எடுத்திருக்கின்றான், அல்லாஹ் பாதுகாப்பான். கிட்ட வந்துட்ட அன்பாந்தவர்கள் எப்படி இருக்கும்? நபி அவங்கள்ட்ட ஆயுதமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவன் பெரியோரு வாளன் உருகி கொண்டு வருகிறான். கிட்ட அப்படியே கை கெட்டுகின்ற கொஞ்சம் தூரத்தில் வந்ததோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பயந்து நட்டுங்கிறாங்க. நபி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் பாதுகாப்பான் என்று. அப்படி அல்லாஹு தஆலா என்ன தெரியுமா செய்கின்றான்? ஒரு அப்படியே அவனையும் அவனுடைய குதிரையும் அப்படியே பூமி சுழிவாங்க ஆரம்பிக்கின்றது. பூமி சுழிவாங்க ஆரம்பிக்கின்றது. கத்துறான், கருதுறான், என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று சொல்லி நபி அவங்க அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, இவனை காப்பாத்துங்க என்று சொல்லி நபி அப்படி அவன் காப்பாற்றப்படுகின்றான். மீண்டும் அவன் அப்படியே வாளை உருகி கொண்டு பாய பார்க்கிறான். மீண்டும் பூமி அப்படி அவனையும் அவனுடைய குதிரையையும் சுழிவாங்க பார்க்கின்றது. இவன் கத்துறான், கலறுதான், மீண்டும் காப்பாற்றப்படுகின்ற மூன்றாவது தடவையாக இவன் நபி அவர்களை கொல்வதற்கு முயற்சிக்கின்ற நேரத்தில் பூமி சுழிவாங்க ஆரம்பிக்கின்றது. அப்பொழுது அவன் சொல்றான், இதற்கு பிறகு நான் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேன், என்னை அல்லாஹ்விடத்தில் காப்பாத்திருங்க என்று சொல்லி. அப்பொழுது நபி அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள், அந்த இடத்தில் நான் பாதுகாக்கப்படுகின்றான். பிறகு இஸ்லாத்துக்கு வந்து இவன் அதாவது இந்த சுராக்கா என்கின்றவரே சொல்றார், இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்ததுன்னு சொல்லி. அன்பார்ந்தவர்களே, இப்படியான ஒரு அற்புதத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படியாக பலவிதமான அற்புதங்கள் நிகழ்ந்த ஒரு படிப்பினைகளும் நிகழ்ந்த ஒன்றாகத்தான் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் இருக்கின்றது. சாதாரணமாக நாங்கள் நினைத்துவிடக் கூடாது. அந்த மதீனாவில் இருக்கின்றவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களும் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கடா வாராங்க என்று ஆர்வத்தோடையும் ஆசையோடையும் அப்படியே பார்த்து கொண்டிருந்தாங்க. அன்பார்ந்தவர்களே, எந்த அளவு கண்டால் அந்த மதீனா வாசிகள் எந்த அளவுக்கு நபிகளாரை அந்த மக்காவிலிருந்து வருகின்றவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் வருவதற்கு வருகின்றதை அதாவது ஒரு சந்தோஷமாக எந்த அளவுக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் என்றால், அல்லாஹ்வை அல் குர்ஆனில் புகழ்ந்து கூறுகின்றான். சூரத்துல் ஹஷ்ர் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன தபவ்வஉத் தார வல் ஈமான மின் கப்லிஹிம். நீங்க மதீனாவுக்கு போவதற்கு முன்னாலே அவர்கள் உங்களுக்கான ஈமானையும் உங்களுக்கான வாழ்வாரத்தையும் தங்குவதற்கான இடங்களையும் அவர்கள் தயார்படுத்தி வைத்து விட்டார்கள். யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம். நீங்கள் மதீனா மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் வாரத்தை அவர்கள் விரும்பினார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் புகழ்ந்து கூறுகின்றான். வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அவர்களுக்கு தேவைகள் இருக்க, அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்க, அவர்கள் யாரெல்லாம் அவர்களை நோக்கி ஹிஜ்ரத் வந்தார்களோ அந்த நபித்தோழர்களை அவர்கள் நேசித்தார்கள். இவர்களுடைய தேவைகளை விட அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைத்தார்கள். அல்லாஹ் புகழ்ந்து கூறிவிட்டு இறுதியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களை எப்படி தெரியுமா பெரும் பாராட்டொன்றை அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஃபஉலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன். இவர்கள் தான் வெற்றி பெறக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த அன்சாரிகளை புகழ்ந்து கூறுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது சுருக்கமாகத்தான் சொன்னேன். படிங்க, கூகுள்ல இருக்குது, யூடியூபில் இருக்குது. ஹிஜ்ரத் பயணம் என்னவென்று பல விதமான அத்தாட்சிகளை நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக கண்டு கொண்டார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஆசையையும் ஆர்வத்தையும் எங்களுக்கு தருவானாக. வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ், அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஹர்ரம் மாதம் இந்நாலஞ்சு நாட்களில் நாங்கள் அடைய இருக்கின்றோம். எனவே எங்களுடைய சமூகம் முஹர்ரம் மாதம் வருகின்ற நேரத்தில் சில மூட பழக்கங்களை வைப்பாங்க. என்னன்னு கேட்டால், முஹர்ரம் மாதத்தில் நாங்கள் புதிய வீட்டுக்கு போகணும், அதில் அப்போ தான் பரக்கத்து இருக்குது. நாங்கள் கடை ஒன்றை ஓப்பன் பண்ணுறோன்னு சொன்னால் முஹர்ரம் மாதத்தில் நாங்கள் ஓப்பன் பண்ணணும்.
திருமணம் முடிக்கிறேன்னு சொன்னாலும் நாங்கள் முஹர்ரம் மாசத்தையெல்லாம் பேச்சுவார்த்தைகளை வைத்து முஹர்ரம் மாசத்தையில நாங்கள் திருமணம் முடிச்சு வைத்தா அது பரக்கத்தாக அமையும் என்ற ஒரு மூட பழக்கம் இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த முஹர்ரம் மாசத்துக்கான அப்படியான ஒரு சிறப்பை கொடுக்கிறத பார்க்கிறோம். ஆனால் நபிகளாருடைய காலத்தில் நபி அவர்கள் இப்படியான எந்த ஒரு சிறப்பையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்கல. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீங்க காலத்தை ஏசாதீங்க, காலத்தை திட்டாதீங்க. ஏனென்ற காலம் என்பது அல்லாஹ் என்று சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, எனவே காலம் முழுவதும் அது அல்லாஹுடைய காலம்தான், அல்லாஹுடைய நாட்கள் தான், அல்லாஹுடைய வருடங்கள் தான், அல்லாஹுடைய மாதங்கள் தான் என்பதை நாங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் இன்றைக்கு சிலரை பார்க்கிறோம், அந்நிய மதத்தவர்களை பின்பற்றி கொண்டு முஹர்ரம் மாதம் என்று வருகின்ற நேரத்தில் ஹெப்பி நியூ இயர் என்று சொல்லி வாழ்த்தளிப்பி கொண்டிருப்பாங்க, அல்லது வீட்டில் பாச்சோராக்குவாங்க. என்னன்னு கேட்டால் முஹர்ரம் முதலாவது நாளாம். அன்பார்ந்தவர்களே, இப்படி அந்நியவர்களை போன்று நாங்கள் மார்க்கத்தை பின்பற்றக்கூடாது. மார்க்கம் எங்களுக்கு நாட்களை கொண்டாட சொல்லியிருக்கிற 2 நாட்களை தான் கொண்டாட சொல்லியிருக்கின்றது. ஒன்று பெருநாள், அதாவது நோம்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ்ஜி பெருநாள். நபி அவங்க சொன்னாங்க, இந்த 2 நாட்களை தான் நீங்கள் கொண்டாடும் தினமாக நீங்கள் எடுக்க வேண்டும். அதை தாண்டி இந்த முழு உலகம் சொன்னாலும் எங்களுக்கு எந்த நாளும் கொண்டாடும் தினமாக இருக்காது. எனவே இப்படி ஹெப்பி நியூ இயர் நான் கொண்டாடி கொள்வது, ஹெப்பி நியூ முஹர்ரம் என்று நாம் கொண்டாடி கொள்வது அது மார்க்கம் காட்டித்தராதது, அந்நிய கலாச்சாரத்தை சேரும் என்பதை நாங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் 1448வது ஹிஜ்ரியை நாங்கள் அடைய இருக்கின்றோம். எனவே பாருங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமான, அல்லாஹ் புகழ்ந்து கூறின சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். அதே போன்று அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாதவர்களும் வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய எதிரிகளும் வாழ்ந்தார்கள். ஆனா பாருங்க, இப்பொழுது அவர்கள் எல்லாம் எங்கே? மன்னரைவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே நாங்களும் இன்றைக்கல்லது இன்றைக்கு ஒரு நாள் மௌத்தாக இருக்கின்றோம். இளம் வயது மரணங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகம் முடிவதற்கான அதாவது கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்று திடீர் மரணங்கள் அதிகரிக்கும். நாங்கள் பார்த்தோம் அன்பார்ந்தவர்களே, கொரோனாவில் கொத்து கொத்தாக மக்கள் மரணித்ததை நாங்கள் பார்த்தோம். சுனாமியில் இலங்கையில் மாத்திரம் 35,000க்கும் 40,000க்கும் இடைப்பட்டவர்கள், ஆண்கள் பெண்கள் வித்தியாசமின்றி, எம்மை போன்று வாலிபர்கள் என்ற வித்தியாசமின்றி மரணித்ததை நாங்கள் பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, அண்மையில் ஏற்பட்ட புயல் எந்த அளவுக்கு அன்பார்ந்தவர்களே, பேஸ்புக்கில் பார்த்தோம், மீடியாக்களை நாங்கள் பார்த்தோம். மருதமுனையில 3 பேர் காருக்குள்ள, உம்மா, அப்பா, பேத்தி, சின்னோரு பேத்தி. நாங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களுடைய உயிர்கள் எல்லாம் துடிக்க துடிக்க போனதை அன்பார்ந்தவர்களே. சுனாமி வந்தும், கொரோனா வந்தும், இந்த போன்ற புயல்கள் அனர்த்தங்கள் வந்தும் நாங்கள் பாடம் படிப்பினை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அடே இதே மரணம் தான் எனக்கும் வரும் என்று சொல்லி நாங்கள் படிப்பினை பெறாவிட்டால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து வேலை இல்லை, எங்களுடைய ஈமான் இன்னும் வளரவில்லை என்று அர்த்தம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஊரை எடுத்துக்கொள்ளுங்கள். 10 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இன்றிருக்கின்றார்களா? எத்தனை பேர் குறைந்திருக்கின்றார்கள், மன்னரைவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் 10 வருடத்தை தாண்டுகின்ற நேரத்தில் இந்த பள்ளி இருக்கும், பள்ளியில் இருக்கின்ற தூண்கள் இருக்கும். ஆனால் நான் பேசுகின்ற, நான் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் பூமிக்கு மேலால மனிதர்களாக வாழ்வோமோ, பூமிக்கு கீழால மன்னரைவாதிகளாக வாழ்வோமோ? அன்பார்ந்தவர்களே, சந்தேகமாக இருக்கின்றது. நாளை எழும்புவது, காலையில் எழும்புவது சந்தேகமாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு மரணங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்கள் பாவங்களை விட்டு வாழ வேண்டும், ஹராமானவற்றை எல்லாம் விட வேண்டும், கண்ணால் பார்க்கின்ற ஆபாசங்களை விட வேண்டும், காதால் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஹராங்களை விட வேண்டும், கையால் செய்கின்ற பாவத்தை விட வேண்டும், வாயால் பேசுகின்ற பாவத்தை விட வேண்டும், நல்லவர்களின் பக்கம் விளைய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமை இல்லாவிட்டால் சுவர்க்கத்தை அடைய முடியாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நபி அவர்கள் சொன்னாங்க, யார் 3 நாளைக்கு மேலால ஒரு சகோதரனோடு பேசாமல் இருக்கிறாங்களோ அது ஹராம் என்று சொன்னாங்க. அதே ஹதீஸில் சொன்னாங்க, யார் 3 நாளைக்கு மேலால் ஒரு சகோதரனோடு பேசாமல் இருந்து அதே நிலையில் மரணித்தால்
அவன் நரகம் நுழைவான் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. நாங்கள் எவ்வளவு தொழுதும் வேலை இல்லை, எவ்வளவு நோன்பு விடுத்தும் வேலை இல்லை, இன்னொரு சகோதரனோடு நாங்கள் வெறுத்த நிலையில் நாங்கள் மரணித்தால் நரகம் அன்பார்ந்தவர்களே. எனவே எங்களுடைய மனதுக்குள் இருக்கின்ற குரோரங்கள், மனதுக்குள் இருக்கின்ற கஷ்டங்கள், மனதுக்குள் இருக்கின்ற பொறாமைகள், மனதுக்குள் இருக்கின்ற கசட்டைகள், இவைகள் அனைத்தையும் நாங்கள் கலட்டி எறிய வேண்டும். இன்றைக்கு நாங்கள் வாயால கண்டாத்தான் சலாம் சொல்றோம், உள்ளத்தால் அந்த சலாம் வாரல்ல. முஹாசபா செய்கின்றோம், நாங்கள் கரத்தை கொடுத்து முஹாசபா செய்கின்றோம், கட்டி அணைக்கின்றோம், அதெல்லாம் உள்ளத்தால வராது அன்பார்ந்தவர்களே. வெறும் லேபல் முஸ்லிமாகத்தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிஜ்ரி ஆண்டு வருகின்றது. எங்களிடத்தில் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வருவோம். இன்ஷா அல்லாஹ் நல்லவர்களாக வாழ்வோம், மரண சிந்தனையோடு வாழ்வோம், அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.